காரியங்களை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இன்றைய நாள் பேரன்புரூக் பள்ளி வரலாற்றில் ஒரு பொன்னான நன்னாள். ஆம், முப்பெரும் விழாவை கண்டு மகிழும் நாள். இந்நாளில் பள்ளியின் ஆண்டு விழா, கிறிஸ்துமஸ் விழா மற்றும் விளையாட்டு விழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்நாளில் முதற்கட்டமாக பள்ளியின் ஆண்டு விழாவினை கொண்டாட இருக்கிறோம். தொழில்துறையில் மின்னும் எத்தனையோ விடிவெள்ளிகளுக்கு வெளிச்சம் வீச கற்றுக் கொடுத்த வித்தை ஆலயம் இப்பள்ளியின் வளாகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைவேண்டலை தொடர்ந்து வணக்கத்தை பாட வருகிறார்கள் எம் பள்ளியின் பாடகர் குழுவினர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களை தாங்குகிறதுக்காக நன்றி ஐயா. இந்த காலை வேளையிலும் என் பள்ளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேரன்புரூக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். ஆதி மிஷனரிகள் இந்த பகுதிக்கு வந்து தங்களையே அர்ப்பணித்து தங்களையே பணைய வைத்து இந்த பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு இந்த பகுதிக்கு கிடைத்த இந்த கல்வி செல்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இடைய மிஷனரியை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. மிஷனரியினுடைய பேரின் அடிப்படையில் எங்களுடைய பள்ளி செயல்படுகிற நினைத்து நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறையா. கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிற தகப்பனே. என் பள்ளியில் பணிபுரிந்து வெளி சென்ற அனைத்து ஆசிரியர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக என்னுடைய பள்ளியினுடைய ஆண்டவரே ஆசிரியர், தாளாளர், இருபால் ஆசிரியர்கள் அனைவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய பள்ளியில் அனைத்து ஆசிரியர்களோடும் தலைமை ஆசிரியர் தாளாளரோடும் இருந்து வழிநடத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய மத்தியில் வந்திருக்கக்கூடிய அருமையான தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையின் அங்கத்தினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பழைய ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. நாங்கள் உங்களுடைய கிருபையை மட்டும் நினைத்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இருங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆட்கொண்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில்ப்பா எங்களுக்கு எல்லா விதத்திலும் எனக்கு ஒத்தாசையாக இருந்து கர்த்தர் நடத்த வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. வானலோகம் துறந்தீரே
திருவடி நாளும் சரணமையா தெய்வீக அருள்மழை பொழிபவரே திருவடி நாளும் சரணமையா ததித்தும் ததித்தும் தருகிறதும் ததித்தும் ததித்தும் தருகிறதும் வாக்கு தந்து காப்பவரே தம் வாக்கில் உண்மை உள்ளவரே வாக்கு தந்து காப்பவரே தம் வாக்கில் உண்மை உள்ளவரே வாழ்வை கொடையாய் தந்தவரே வாழ்வை கொடையாய் தந்தவரே வழியாய் வந்து நின்றவரே வழியாய் வந்து நின்றவரே இரக்கம் பொழிந்து இதயம் நனைந்து இருக அணைத்த இறை மகனே இரக்கம் பொழிந்து இதயம் நனைந்து இனிதாய் வந்த இறை மகனே தெய்வீக அன்பு மழை பொழிபவரே உன் திருவடி நாளும் சரணமையா ஐயா ஏசையா கமபசனி பசனி பசனிதா பனிசனி பசனி வேலந்தூர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள பங்களாதேஷைச் சேர்ந்த எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய சாமுவேல் ஆபிரகாம் அவர்களை அட்வொகேட் அண்ட் லீகல் அட்வைசர் ஹைகோர்ட் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல் நமது அழைப்பிற்காக இங்கே வந்து வருகை தந்துள்ள பிடிஐ பிரசிடென்ட், பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட், நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவஞான ராஜா சுரண்டை ஜெனரல் அவர்களை வருக வருக என எமது பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். அவர்கள் நமது பள்ளியின் பிடிஏ பிரசிடென்டாக பல ஆண்டு காலங்கள் சீர் சிறப்புமாக பணியாற்றி வருகிறார். அதேபோல் நமது
அழைப்பிற்கிணங்க இங்கே வந்துள்ள திரு ஏ. அருள்ராஜ் ஸ்டேட் செக்ரட்டரி கமலாசுரனை அவர்களையும் மற்றும் பங்களாசுரை ஸ்டேட்டை சேர்ந்த உறுப்பினர்கள் ஜான் சொல்லராஜ், பால்ராஜ் மற்றும் எங்களின் பங்களாசுரண்டி ஆலயத்தின் ஃபயர் மாஸ்டர் தங்கராஜ் சார் யாவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல் வெகு காலமாக நமது பள்ளிக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மற்ற ஃபங்க்ஷனுக்கு ஏற்கனவே வேலை செய்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை அழைக்க வேண்டும் என்று எங்கள் எண்ணம் உண்டு. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது மறந்து போய்விட்டது. எனவே நேற்றைய தினம் நமது அழைப்பை ஏற்று நமது பள்ளிக்கு வருகை தந்துள்ள ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் திருமதி பத்மா அவர்கள், திருமதி கண்ணா அவர்கள், திருமதி டெய்சி அவர்கள் யாவரையும் எமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறார். அதேபோல் பங்களாசுரண்டி சேகரத்தின் திருமண்டல தருமந்த உறுப்பினர் திருமதி சாராள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் நமது ஆண்டு விழாவிற்கு நமது அழைப்பிற்கிணங்க வருகின்ற யாவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் யாவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. So thank you. Honor our invited guest and chief guest. I would request our correspondent to give a shawl to Sivanyana Raja, Mr. Sivanyana Raja, PTA President. நமது தாளாளர் அவர்கள் நம் மத்தியிலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற PTA தலைவர் சிவஞான ராஜா அவர்களை ஷால் நிறுத்தி கௌரவிப்பார்கள். It's really helpful and meaningful functions you all are being here. Thank you, sir. Thank you so much. அடுத்தபடியாக கௌரவிப்பார்கள். I would request our correspondent to give shawl to the chief guest, Mr. D. Samuel Abraham, Advocate. ஷால் நிறுத்தி கௌரவிப்பார்கள். Correspondent is giving shawl to the Pastor Secretary honoring Mr. T. Johnson Raj by a shawl. அடுத்தபடியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிற Mr. Really, we are very pleasure to honor you, sir. அடுத்தபடியாக of this institution and also XAHM and the BTs. Really, we are very pleasure, sir. Thank you so much. To honor Mrs. Jnanamani, the principal of Jayalana as in this course of honor. Thank you, ma'am. Thank you. Our HM is honoring by a shawl. Thank you. Blessed, you all being here. Thank you, ma'am. மிக மகிழ்ச்சியுடன் உங்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். Now our headmistress Helen Garba is giving shawl to the Mrs. Daisy Tangraj, who is the ex-teacher of this institution. Thank you, ma'am. Thank you for your coming. To have you as a regular guest. Thank you, sir. Thank you, one and all, for presenting here. வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் இந்த நேரத்தில் திரும்பவுமாக தலைமை ஆசிரியர் என்ற சார்பில் திரும்பவுமாக வரவேற்கிறேன். பழைய ஆசிரியர்கள் அனைவரையும் பார்க்கும்போது மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் இந்த பள்ளியிலே செய்த எல்லா செயல்களையும் நினைத்து பெருமிதம் அடைகிறோம் என்பதை கூறிக்கொண்டு ஆண்டறிக்கை சமர்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டறிக்கை 2024-2025 வேலம்பூர் மேல்நிலைப்பள்ளி பங்களாசுரண்டை 2024-2025க்கான ஆண்டறிக்கையை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. எம் பள்ளி மாணவர்கள்
மற்றும் மாணவிகள் முழுமையான வளர்ச்சிக்கான சிறந்த கல்வி, விளையாட்டு, ஒழுக்கம், தலைமைத்துவம் போன்ற விதைகளை விதைக்க நேர்மையுடன் பாடுபடுகிறது. பள்ளி வரலாறு. என் பள்ளி கிபி 1846ஆம் ஆண்டு கணம் வேலபுரூக் ஐயர் அவர்களால் ஆரம்ப பள்ளியாய் தோற்றுவிக்கப்பட்டது. கிபி 1888இல் கணம் ஹென்ரி ஷார்ட்டர் அவர்கள் நிர்வாக தலைவராக இருந்தபோது நடுநிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டது. கல்வித்துறை தலைவர்களது கருணையாலும் நிர்வாகிகளின் இடையரா உழைப்பினாலும் கிபி 1952இல் உயர்நிலை பள்ளியாகவும் கிபி 1978இல் மேல்நிலை பள்ளியாகவும் உயர்த்தப்பட்டு எல்டி பிரகாஷ் சிங் உன் வழி வந்தது என்னும் வேத வாக்கை தனது குறிக்கோளாக கொண்டு தொண்டாற்றி வருகிறது. தேவ கிருபையினால் 168 வெற்றி ஆண்டுகளாக என் பள்ளி பகுதியில் அநேகமாயிரம் மாணவர்களுக்கு ஞான ஒளி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தற்போது என் பள்ளியில் 1283 மாணவர்களும் 1216 மாணவிகளும் மன நிறைவுடன் கல்வி பயின்று வருகின்றனர். தாளாளர் திரு லார்வின் நவமணி பிரேம்குமார், தலைமை ஆசிரியை திருமதி முகலன் கிருபா அவர்கள் தலைமையில் எம் மாணவ செல்வங்களை 89 ஆசிரியர் பெருமக்கள் சிற்பங்களாக செலுத்தி வருகின்றனர். என் பள்ளியில் ஹைடெக் கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் ரூம், நூலகம், இயற்பியல், வேதியியல், உயிரியல் ஆய்வகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. வாட்டர் பியூரிஃபயர் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்கப்படுகிறது. சுகாதாரமான முறையில் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பொது தேர்வு முடிவுகள். என் பள்ளி 2023-24ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் பாராட்டத்தக்க தேர்வு முடிவுகளை கண்டது. 10ஆம் வகுப்பில் 479 மாணவ மாணவியர் தேர்வு எழுதியதில் 95.5% தேர்ச்சியும், 12ஆம் வகுப்பில் 476 மாணவ மாணவியர் தேர்வு எழுதியதில் 97.5% தேர்ச்சியும் பெற்று என் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 12ஆம் வகுப்பு தேர்வில் என் பள்ளி மாணவன் திருமண்டல அளவில் 3ஆம் இடம் பெற்றான் என்பதை மகிழ்வுடன் கூறிக்கொள்கிறேன். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் பயின்ற 8 மாணவ மாணவியர் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றனர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த கல்வியாண்டில் முழு தேர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு வருகிறோம் என்பதை பதிவு செய்கிறேன். உணர்ச்சி நல்வாழ்வு. எங்கள் மாணவர்கள் உள்ளத்தை வலுப்படுத்த சிறப்பு அம்சங்களுடன் கூடிய கவுன்சிலிங் வகுப்புகளும் நீதி போதனை வகுப்புகளும் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. மன்ற செயல்பாடுகள். என் பள்ளியில் என்சிசி, என்எஸ்எஸ், ஜேஆர்சி, ஸ்கவுட், கைட்ஸ், தேசிய பசுமைப்படை, ஹெல்த் கிளப், ஈகோ கிளப், எனர்ஜி கிளப், தொல்லியல் மன்றம், போதைப்பொருள் தடுப்பு குழு போன்ற மன்ற செயல்பாடுகளை மாணவர்களும் ஆசிரியர்களும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றனர். நூலகம். ஒரு சிறந்த புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். என் பள்ளியின் நூலகம் மாணவர்களுக்கு அறிவு பெட்டகமாக திகழ்கிறது என்பதில் ஐயமில்லை. இந்த ஆண்டில் சிங்கப்பூரில் வசித்து வரும் பணவடலை சத்திரத்தை சேர்ந்த திருமதி எம் சாந்தி அவர்கள் ரூபாய் 30,000 பெருமான புத்தகங்களை என் பள்ளிக்கு வழங்கினார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பிலும் பள்ளியின் சார்பிலும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளி ஆசிரியர்கள் திரு வேதநாயக ஆசிரியர் 2000 மதிப்பிலும், சுயதராஜ் ஆசிரியர் 4500 ரூபாய் மதிப்பிலும், மண்வழி ஞானராணி ஆசிரியர் 1000 ரூபாய் 1000 மதிப்பிலும், திருமதி எலிசபெத் சாரா எபனேசர் ரூபாய் 1000 மதிப்பிலுமான புத்தகங்களை வாங்கி நூலகத்திற்கு பரிசாக வழங்கியுள்ளனர். நூலகர் திரு ராஜசேகர் நூலகத்தின் சுவர்களை அலங்கரிக்க வசன போர்டுகளை வாங்கி பரிசளித்துள்ளார். ஆசிரியர் திரு மாசிலாமணி அவர்கள் ரூபாய் 5000 மதிப்பிலான நாற்காலிகளையும் 15 புத்தகங்களையும் நூலகத்திற்கு பரிசளித்துள்ளார்கள். தலைமை
எம் பள்ளியின் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் மண்டல அளவில், மாவட்ட அளவில் மற்றும் மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று பல கேடயங்களையும் கோப்பைகளையும் வென்று தங்கள் திறமையை நிரூபித்திருக்கின்றனர். எம் பள்ளியில் டோனிலாரன்ஸ் என்ற மாணவன் அண்டர் 19 பாய்ஸ் கபடி பிரிவில் ஹரியானாவில் நடைபெறும் SGFI ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா போட்டியில் பங்கு பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டிராஃபி தென்காசி டிஸ்ட்ரிக்ட் டீமில் விளையாட பின்வரும் மாணவியர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கபடி போட்டியில் டோனிலாரன்ஸ், பி. ராம்குமார், ஜி. சேர்மனாத், கே. ராமலட்சுமி, எஸ். சுமதி. ஃபுட்பால் போட்டியில் ஆகாஷ், கிரிக்கெட் போட்டியில் என். லிபே, எம். பரலோக பிரதீப். மாவட்ட தடகள போட்டிகளிலும் அநேக மாணவர்கள் வெற்றி பெற்று மாநில போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பை பெற்றனர். NNS தேசிய அளவில் நடத்தப்பட்ட திறனறி தேர்வில் எம் மாணவ மாணவியர் எம். மாதேஷ், ஆர். நிதின் கபில், டி. சிவரக்ஷனா, ஏ. ஜேன் நக்சலில் வெற்றி பெற்று மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை பெற தகுதி பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சு போட்டி எம் பள்ளி மாணவன் எம். முகமது இம்ரான் 11th C தேசிய சட்ட பவர் விழா பேச்சு போட்டியில் முதலாவது பரிசினையும், மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம் குறித்த பேச்சு போட்டியில் 2வது பரிசினையும் பெற்றார். ஒரு திறமையான பேச்சாளர் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த காரியங்களை பெருமையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர் ஆசிரியர் சங்கம் எம் பள்ளியின் வளர்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சிறப்பான பங்கு வகிக்கிறது என்பதனை மன மகிழ்வுடன் பதிவு செய்கின்றேன். குறிப்பாக திரு சிவஞான ராஜா அவர்கள் பல ஆண்டுகளாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்து எம் பள்ளிக்கு வேண்டிய உதவியினை செய்து வருகிறார்கள் என்பதனை கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு வழக்கமாக நடைபெற்று வருகிறது. காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு முடிவுகளை பெற்றோர்கள் ஆசிரியர்களை நேரில் சந்தித்து அறிந்து கொள்கின்றனர். கண் பரிசோதனை முகாம் எம் பள்ளியில் அரசு சார்பாக ஒரு கண் பரிசோதனை முகாமும், அரசு கண் மருத்துவர் சார்பாக ஒரு கண் பரிசோதனை முகாமும் நடத்தப்பட்டு தேவைப்படும் மாணவ மாணவியருக்கு மருத்துவ ஆலோசனைகள், கண் கண்ணாடிகள் வழங்குவதற்கு ஆவணம் செய்யப்பட்டது. பள்ளி நிர்வாகக் குழு, பள்ளி ஆட்சிமன்ற குழு ஆண்டுக்கு 2 முறை கூடி பள்ளி தொடர்பான முக்கிய நிகழ்ச்சி நிரல்களை விவாதிக்கிறது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் முறையாக பதிவு செய்யப்படுகிறது. இணை பாடத்திட்ட செயல்பாடுகள் எம் பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம், சிறார் திரைப்பட மன்றம், வினாடி வினா மற்றும் வானொலி மன்றம், கலையரங்கம் போன்ற பாட இணை செயல்பாடுகள் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் சரியான திசையில் பறக்க சிறப்புகளை வழங்கவும் உதவுகிறது. எம் மாணவர்கள் பெற்றுக்கொள்ளும் கல்வி உலக தரத்திற்கு ஏற்றவாறு அமைய எங்கள் இடைவிடாத முயற்சி தொடரும் என்று கூறி ஆண்டவரை நிறைவு செய்கிறேன். நன்றி. நம் மத்தியிலே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்பது நமது கடமை. அவர் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. மிஸ்டர் வி. ஜான் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அவர்களே நமது தாளாளர் அவர்கள் ஷாலை வைத்து கௌரவிப்பார்கள். I would request our correspondent to give shawl to Mr. V. John, Governing Board member. Thank you, sir. அடுத்தபடியாக நமது தாளாளர் அவர்கள் மிஸ்டர் ஈஸ்டர் செல்லத்துறை அவர்களை correspondent to honor by a shawl to Mr. R. Samuel Kandiraj. He is also the நன்றி திரு R. சாமுவேல் கன்னிராஜ் அவர்களே நமது தாளாளர்கள் சாமி கௌரவிக்கிறார்கள். உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஒரு லார்ட்வின் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக விளங்கும் என்னுடைய அருமை நண்பர், என்னோடு படித்தவர் திரு சிவஞான ராஜா அவர்களே, தலைமை ஆசிரியர் மற்றும் எல்லா சிறப்பு விருந்தினர்களே, இந்த அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சுருக்கமாகத்தான் பேசப் போகிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க. இன்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்று நான் கருதுகிறேன். நான் பல இடங்களுக்கு
என்ற முறையில் செல்கிறது உண்டு. பல மெடிக்கல் காலேஜில் டாக்டர்களிடம் பேசுவது உண்டு. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் என்ற பொருளில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். டாக்டர்கள் செய்யும் பணியிலே சில குறைபாடுகள் இருந்தால் பேஷண்ட்டுகள் கேஸ் போடுவாங்க. அந்த கேஸை டாக்டர்களுக்காகவும் மருத்துவமனைக்காகவும் வாதாடுகிறது தான் என்னுடைய பொறுப்பு. பல இடங்களில் டாக்டர்கள் கூட்டத்தில் நான் பேசுவதும், ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய குறை உண்டு. நான் இந்த பள்ளியில் 1959 1964-65 வரைக்கும் கல்வி பயின்றேன். அப்போ 11th ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. இங்கே படித்து பல இடங்களில் கல்வி பயின்றேன். பச்சைபாஸ் காலேஜ், ஜான்ஸ் காலேஜ், லைலா காலேஜ், லா காலேஜ், இப்படியெல்லாம் பெரும் முயற்சிக்கு பிறகு ஒரு லாயரான இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 500 மருத்துவமனைகளுக்கு நான் அட்வைசராக இருக்கிறேன். ஆனால் மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால், பங்களாச்சோண்டை எனக்கு சொந்த ஊர். பங்களாச்சோண்டையில் திறம்பட ஒரு பள்ளி இயங்கி வருகிறது. அந்த பள்ளிக்கு நாம் செல்ல முடியவில்லை. நாம் படித்த பள்ளியில் நாம் போய் பங்கெடுக்க முடியவில்லை என்ற குறைபாடு இருந்தது. அதை எனது மைத்துனர் லார்ட்வின் இன்று தீர்த்து வைத்துவிட்டார். ஏற்கனவே ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயிலே என்ன சீஃப் கெஸ்டாக அழைத்து கௌரவித்தார். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கே தான் வானத்தில் பறந்தாலும் நம்ம உள்ளூரில் நம்ம என்ன செய்யணும். இரண்டாவது, எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னவென்றால், இதுவரை கவனிக்கப்படாத, அழைக்கப்படாத, என்றே கேட்கப்படாத இந்த ஊர் பெருமக்களை எல்லாம் அழைத்து, ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எல்லாம் அழைத்து, அவருக்கெல்லாம் கௌரவித்து, ஒரு நல்ல ஒரு பண்பாட்டை, நல்ல ஒரு முன் உதாரணத்தை, பிரசிடென்ட் சொல்லுவாங்க, ரைட் பிரசிடென்ட், சரியான முன் உதாரணத்தை வைத்திருக்கிறார். 5-10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தால் ஒரு கரஸ்பாண்டன்ட் ஒருவர் வருவார். அவர் ஆசிரியர் பெஞ்சாரபுரமா இருக்கலாம், இல்ல மூக்கு பேரியா இருக்கலாம், இல்ல கோயில்பட்டியா இருக்கலாம். அவருக்கும் இந்த ஸ்கூலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த ஸ்கூல் அவர் முன்னாலே பார்த்துக்கவே மாட்டார். ஆனா அவர் தான் போஸ்டிங் கரஸ்பாண்டன்ட். இன்னும் சில பேர் போட்டிருந்தாங்க, வருவாங்க, கையெழுத்து போடுவாங்க, போயிடுவாங்க. ஆனா எனக்கு மைத்துனர் லார்ட்வின், என்னதான் நீங்க சொன்னாலும், என்னதான் நீங்க மனதில் நினைச்சாலும், உள்ளூர் பிரமுகர்களை கௌரவித்து இந்த பங்களாச்சோண்டை மக்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் சுயமரியாதை அளித்து இங்கே அழைத்து இன்று கௌரவப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். ஒரு பதவி இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு. டீச்சர்ஸ் கொஞ்சம் நான் சொல்றதை கவனிங்க, உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். டேட்டா சயின்டிஸ்டுக்கு 2,50,000 rupees பெர் மந்த். அதாவது என்னை போன்றவர்கள், உங்களை போன்ற ஆசிரியர்கள் ஓய்வு பெறும்போது நீங்க வாங்குற பெனிஃபிட்டை இப்ப இருக்க பிள்ளைகள் ஒரே வருஷத்துக்கு சம்பளமா வாங்கிடுவாங்க. பெரியவர்கள் நிறைய கடைசி மாத சம்பளம் வாங்குவீங்களா, அதை ஐடி காரங்க ஒரே வாரத்தில் வாங்கிடுவாங்க, ஒரே மாசம். ஒரே ஒரு நிபந்தனை, உழைப்பு உழைப்பு உழைப்பு, முயற்சி முயற்சி முயற்சி. இங்க பாருங்க, நான் படிக்கும் போல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் தமிழ் மீடியம், நான் பெரிய இன்டெலிஜென்டே கிடையாது. 40லேருந்து 45 மார்க் தான் எடுத்தேன். 40லேருந்து 45 மார்க் தான். நான் இன்னைக்கு இந்தியாவில் இப்போ ஒரு கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராயிருக்கேன். இன்னொரு கேஸு நாகாலாந்து தலைநகரம் கோஹிமாவில் இருக்க ஹைகோர்ட்டில் இங்கேருந்து சூமில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். கோஹிமா எங்கே இருக்குது, நாகாலாந்து எங்கே இருக்குது. டெக்னாலஜி அப்படி முன்னேறிடுது. எங்கே இருந்தாலும் எங்கேயும் வேலை பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க, எங்கே இருந்தாலும் என்னன்னாலும் வேலை பார்க்கலாம். ஒரு ஹியரிங்க்கு 50,000 ரூபாய் நான் சார்ஜ் பண்றேன். ஒரு மாணவி படித்தாள். அவளுக்கு பிறக்கும் போதே தகப்பன் இறந்து விட்டார். நல்லா கவனிங்க, +2 படிக்கும் போது அவருடைய தாயும் இறந்து விட்டார். எனக்கு தூரத்துல அந்த பொண்ணு சொந்தம். வேறு வழியே இல்லை. ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போய் வேலை பார்க்கணும், இல்லை ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல, இல்லை ஏதாவது ஒரு கடையில் தான் வேலை பார்க்கணும். பரம ஏழை, தாய் மாமன் மட்டும்தான் இருக்காங்க.
வேற யாரும் இல்லை. அவங்களால எதுவுமே அவனை செய்ய முடியாது. நான் அவளை அழைத்து போய் சிஎம்சி வேலூர்ல நர்சிங் சேர்க்கலான்னு கூட்டு போனேன். நர்சிங் கிடைச்சது, ஆனா ஜாயின் பண்ண முடியல. இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டான். சரி, மெடிக்கல் காலேஜுக்கு ட்ரை பண்ணோம், கிடைக்கல. இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஜாயின் பண்ணோம். 4 ஆண்டுகள் நானே அவளை பராமரித்தேன். எங்க வீட்டிலே இருந்தான். 3 ஆண்டுகள், 1 ஆண்டு ட்ரைனிங் கொடுத்து 3 ஆண்டுகள் அவளை ஐடியில் வேலை பார்த்தான். 80,000 ரூபாய் சம்பளம், நல்ல சம்பளம் தான். நல்ல கவனிங்க. இப்போ அவளை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அக்சென்சர் ஒரு கம்பெனி, அதில் ஒரு பையன் டிசைன் பண்ணி போயிட்டார். அவளுக்கு கொடுத்த லேப்டாப்பை இவளுக்கு கொடுத்தாங்க. நீ அதில் போய் வேலை செய்யணும். அந்த லேப்டாப்பை வாங்கினா, அந்த லேப்டாப்ல சுவிட்சர்லாண்டில் உள்ள வேலை வாய்ப்புகள், சுவிட்சர்லாந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பையன் போட்டு வச்சிருந்தார். அவர் டிசைன் பண்ணி போயிட்டாரு. அந்த லேப்டாப்ல நிறைய படங்கள் இருக்கு. சுவிட்சர்லாந்து எப்படி லேண்ட், எப்படி இருக்கும், எப்படி வாய்ப்புகள். இந்த உலக நாடுகளே சுவிட்சர்லாந்துல ஆள் நிறைய எடுக்க மாட்டாங்க. அடுத்த நாட்டுக்காரங்களுக்கு லேசான விசா கொடுக்க மாட்டாங்க. மொழி விசிட் விசா தான். பெர்மனன்ட் ரெசிடென்ட் வேலை வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த படங்களையும் இந்த சீரையும் பார்த்த இவள் மறுபடியும் லைக் டென் இன்னு ஒன்று இருக்கு, ஒரு வெப்சைட். லைக் இட் உலக நாடுல எல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். என் பேர் கூட அதில் இருக்கு. வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும். அதில் நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. லைக் இன் இதில் பதிவு பண்ணி 190 கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணணும். ஒரு கோர்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த கிளினிக்கல் சைக்காலஜி ஒரு டாக்டர் மாதிரி. அது படித்த பிறகு நீங்க நாங்கள் பார் கவுன்சில் பதிவு பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு கிளினிக்கல் சைக்காலஜிக்கு. அதை முடிச்சிட்டாங்கன்னா பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜில் சம்பளம் 2.5 லட்சம் ரூபாய் மாசம். நிறைய துறைகள் கொட்டி கிடக்கு. ஆனா ஒண்ணு நீங்க முயற்சி பண்ணணும். சாதாரண மனிதன், நான் தமிழ் மீடியம் தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கிலீஷே தெரியாது. நான் இன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்றது ஹைகோர்ட் முன்னால ஃபைனல் ஆர்குமெண்ட் பண்றேன் மணிக்கணக்கா. முடியும். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த லாங்குவேஜ் அது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் அழகாக இருக்கலாம். லைக்டின் இதுல பதிவு பண்ணி 190 கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணா. 190 கம்பெனிகள். அதுக்கு அவளுக்கு மேரேஜ் ஆச்சு, ஒரு பையன் இருக்கான். 190வது கம்பெனியில் அவளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சுவிட்சர்லாண்டில் கிடைச்சிது. இந்த ஸ்கூலில் படித்த பிள்ளை. அவள் பேர் ஷேரன் அருள் ஜோஸ். பரங்குடாவரத்தை சேர்ந்தவா. வேற ஒன்றும் இல்லை, பெரிய மேஜிக் இல்லை. இப்போ சுவிட்சர்லாந்து ரொம்ப காஸ்ட்லி. அவளுடைய சம்பளம் ஒரு மாதம் 9 லட்சம் ரூபாய். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மாத சம்பளம் 9 லட்சம். அங்கே காஸ்ட்லியாக இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் 2 ஆண்டுகள் இப்போ பணி முடிச்சு நேற்று தான் இந்தியாவுக்கு வந்திருக்கா ஒரு லீவுக்காக. அன்புள்ள மாணவிகளே, அன்புள்ள மாணவர்களே, குறிப்பாக மாணவர்களுக்கு தான் சொல்கிறேன். தம்பி, வர வர நம்ம மாணவர்கள் அவ்வளவா கவனிக்கிறதில்லை. தலைமைச் செயலகத்துக்கு போனால் ஒரே பெண்கள் தான் அருமையான பதவியில் இருக்காங்க. டிப்யூட்டி செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, சூப்பரண்ட் எல்லாம் பெண்கள். எடுபடி வேலை பார்க்கறதெல்லாம் ஆண்கள். பையங்களா, தம்பிகளா, இப்போ நான் சொல்கிறேன், காட்டிடுங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் ஹீரோயின். இன்றைக்கு நான் சொல்கிறத எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும் சம்பளம் நீங்களே முடிவு பண்ணிடுங்க. நீங்களே படிங்க. முயற்சி முயற்சி முயற்சி, உழைப்பு 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 என்று நீங்கள் தொடர்ந்து போராடி வாழ்க்கையின் உச்சகட்டத்திற்கு, அதாவது வானமே இல்லை என்கிற இடத்திற்கு நீங்கள் சென்று நலம் பெற வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். A warm and graceful morning to one and all present here. Winning doesn't always mean being the best. Winning means you are doing better than you have done before. Let's move towards the much awaited prize distribution ceremony. It is the time to acknowledge the brimming academic talents of our students. I invite our esteemed chief guest to present these shields. I'll now call out the names of our academic achievers one by one. Please come forward to receive your shields. To begin with,
S. Sivagamu. First place is Achaya. Second place is girls standard the Isaac Abraham. The class teacher are requested to receive them. The third place, the girls standard as bear witness. For Isaac Abraham, class teacher, so send off it. This is also given to the students. First mark, 28, Mrs. Christina. Presenting 10 members. Presenting the cash award to Sri Malvika. Mrs. Yagme, Sri Winfred Celestin is presenting cash award to Parmesan. Praise winners. Now it's the time. Mr. Sigumar ஆசிரியர் முன்னாள் பொருளியல் ஆசிரியர் மூன்றாவது வாலிபரும் பொதிகமாய் இந்த காற்று பூ பூத்த வெண்களால் புன்முறுவல் பூத்துக் கொண்டு பேரம்பூர் மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நாடிஸ்பாட் கடவுள் என்ற திருப்பெயரை கொண்ட தாளாளர் அவர்களே மற்றும் இந்த பள்ளிக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் அனைவரையும் இந்த பள்ளியில் ஓய்வு பெற்று மீண்டும் இந்த பள்ளிக்கு அவர்களை கௌரவப்படுத்த வந்திருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சவுந்தரராஜன் துரை அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும். மற்றும் இங்கு வந்திருக்கிற பழைய ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்களையும் மற்றும் பாலைவனத்தை சோலைவனமாக்கி தரிசு நிலத்தை விளைநிலமாக்கி மாணவ மாணவியிடம் அன்பு கலந்த கண்டிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை கதிரவன் ஒளியில் பொதிகைமலை தென்றல் காற்றில் குற்றால சாரலில் பேரம்பூர் திடலில் கலர்காராய் பனியன் அணிந்து கொண்டு கலகலத்துக் கொண்டிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் விஜய் சொல்றாரு. அவர் முதலமைச்சர் ஆவதற்கு சொல்றாரு. விஜய் சொல்றாரு முதலமைச்சர் ஆவதற்கு சொல்றாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் மாணவ மாணவிகளே, மாணவ மணியே, என் இதய கனியே, உங்கள் அனைவரையும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம மதுமிதா நம்மகிட்ட 8ஆம் கிளாஸ் படித்தா, அப்போ தான் கொரோனா டைமில் போயிருக்கேன். அவள் ஒரு நல்ல மாணவி. அவள் சொல்லுறதை கேட்பான். அவள் என்கிட்ட இந்த என்ன பரிச்சை எழுதுறது சார், இல்லை சார் நீங்கள் சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய பைவு மாதிரி எழுதி புக்கு கொடுத்தேன். அவள் வந்து என்ன செய்தா, அதுலேருந்து படித்து அவள்
அவள் எழுதி என்எம்எஸ்சில் மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கா. சொல்லுதை கேட்கணும் சரிதானா? என்எம்எஸ்சில் மாதம் 1000 ரூபா என்ன செய்தா வாங்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அவட்ட என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? சார் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன், 10,000 ரூபாய் எனக்கு தான். அப்படி கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். நாம் கான்ஃபிடென்ஸாக நம்பிக்கையாக இருக்கணும். என்ன சொன்னா 10,000 ரூபாய் எனக்கு தான். இடையில 2வது ரேங்க் வந்துட்டா. அந்த என்ன படித்தேன் அப்படின்னு கேட்டேன். நான் இப்போ பிந்திட்டேன் சார் அப்படின்னா. நீ வந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்துடுனா அடுத்து உனக்கு தான் 10,000 அதெல்லாம் பிரித்து கொடுத்துருவேன். நீ ஃபஸ்ட்டு வரலைன்னா உனக்கு 10,000 கிடையாது, எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவேன். அவள் வந்து என்னது சார் சொல்ல நம்பிக்கையை வச்சு படித்தா அவள் என்ன என்னது நம்ம பள்ளியிடத்திலே ஃபஸ்ட் மாதிரி வந்திருக்கான் சரிதானா? அவளுக்கு மதுமிதா என்ற மாணவி ஏன்னா அவளுக்கு இந்த 10,000 ரூபாய் பரிசு அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. Mrs. Young, Mary Secondary, Sri Vidya for computer science, Mrs. P. Prasanna for entire schools, next our Alex Jayara for history, Mr. D. Peter Sagaya for commerce, Mrs. S. Irene, Mr. S. For mathematics, Mrs. Raji Masu, வேறு மாதிரி to go down to Samina to one of the last for mathematics, Mrs. Kavichali for science and English, Mrs. Elizabeth Sarah Everett, Mrs. D. Arunay, Mrs. P. Mariammal for social science, Julian Sylvia for Tamil, நல்ல நாளிது இது நல்ல நாளிது எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது நல்ல நாளிது இது நல்ல நாளிது
நாளிது இது நல்ல நாளிது அகிலத்தை படைத்து காத்திடும் நமது ஆண்டவனுக்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். நம்மை எல்லாம் தாய் போல் தாங்கிடும் நமது பூமிக்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். சூரியனை போல சந்திரனை போல வந்திருக்கும் சான்றோர்க்கும் முதல் வணக்கம். நீங்கள் போல எண்ணற்ற மாந்தராய் வெற்றிருக்கும் அனைவருக்கும் எங்க வணக்கம். இது நல்ல நாளிது எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி தந்தானானே தந்தானா தந்தானா தந்தனன 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 எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசுசாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க சேர்ந்து ஆடுங்க. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசுசாமி போல இங்க யாருங்க. ஆமா எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க சொல்லுங்க. நம்ம பேரை எழுதி வச்சாரு அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. நாம போகும் பாதையெல்லாம் முன்னே போவாரு.
மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போல இங்க யாருங்க சொல்லுங்க. ஆண்டவனு அப்பான்னு அழைக்க சொன்னாரு, அறந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. ஆமா ஆண்டவனை அப்பான்னு அழைக்க சொன்னாரு, அருந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு, சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு. சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு, நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்ம இயேசு வந்தாரு. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போல இங்க யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போலே இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒண்ணா கூடி பாருங்க. சேர்ந்து ஆடுங்க. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. He is going to deliver the Christmas message on Carol's program. Thank you, yeah, thank you so much for being with us. அவர்கள் கடமை பற்றி சொற்பொழிவாற்ற வருகிறான் என் பள்ளி மாணவன் முகமது இம்ரான். முக்கணிகளால் சிறந்து முத்தமிழாய் வளர்ந்த என் தாய்த்தமிழுக்கு முதல் வணக்கம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மறுவணக்கம். அடுத்தென் முறையின் துவக்கம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முப்பாலும் தந்த முத்தமிழன் அந்த அகத்தமிழனின் வாய்மொழிக்கிணங்க இன்று மாணவர்கள் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் உண்டு. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் நிலை இன்று எப்படி இருக்கிறது? பல மாணவர்கள் மது குப்பிகளுக்கிடையே மண்டியிட்டு கிடக்கிறார்கள். இன்று மாணவர்கள் நாளைய தலைவர்களாக உருவாக வேண்டும் என்றால் அது அத்தனையும் திறக்க வேண்டும். அது உங்களுக்கு என்ன கொடுத்துவிடப் போகிறது? அப்படி 5 நிமிட சுகத்திற்கு ஆசைப்பட்டு அத்தனை வருட ஆயுளையும் துளைத்துவிட்டு கடைசியில் உங்களை எதுவுமே இல்லாத சக்கையாக தூக்கி எறிந்துவிடும் என்பதுதான் உண்மை. இதை பயன்படுத்துவதனால் உங்களுக்கு என்ன பலன்? நான் சொல்லட்டுமா? உன் குடல் புண்ணாகும், உன் உடல் மண்ணாகும், உன் குடும்பம் வீணாகும். இதை தவிர அந்த போதைப் பொருளால் உங்களுக்கு என்ன பலன் தந்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நாம் சமுதாய பொறுப்புடையவர்களாகவும் மரியாதை உடையவர்களாகவும் மாறினால்தான் இன்றைய சமுதாயம் வெற்றி பெற்ற சமுதாயம்
உருமாறும். அதைப்போல் ஆசிரியர்கள் நம்மை கண்டித்தால்தான் நாளை நம்மால் ஒரு நல்ல அதிகாரியாக, ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல மாணவனாக, ஒரு நல்ல மனிதனாக உருமாற முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்தியாவின் ஆக்கப்பூர்வ சக்திகளே மாணவர்களால் என்று. ஆனால் அப்படிப்பட்ட மாணவர்கள் இன்று யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றனர்? இப்பொழுது உங்கள் முன் ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் அனைவருக்கும் தெரியும். ஒரு ராணுவ வீரரின் பெயரை சொல்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும் என்று பார்ப்போம். கேத்ரிபால் விகடன் புஸ்தகத்தில் ஸ்ரீகாந்த் எழுதிய ஒரு ராணுவ வீரரின் கதை. நம் நாட்டு ராணுவ வீரர் கேத்ரிபால் பாகிஸ்தான் ராணுவ வீரர் முகமது காப்ஜான் நாசருடன் போராடி கொண்டிருக்கின்றார். இருவரும் போர் முனையில் எதிரெதிரே சந்திக்கின்றனர். ராணுவ டேங்கர் இருவரும் இயக்கிக் கொண்டிருக்கும் பொழுது பட்டனை ஒருவருக்கொருவர் ஒரே நேரத்தில் அமக்குகின்றனர். ஆனால் நம் நாட்டு ராணுவ வீரர் ஒரு நிமிடம் பிந்தி விடுகிறார், அவர் ஒரு நிமிடம் முந்தி விடுகிறார். நம் நாட்டு ராணுவ வீரர் இறந்து விட்டார். அந்த பாகிஸ்தான் வீரர் செய்த காரியம் என்ன தெரியுமா? நம் இந்திய ராணுவத்துடன் தொடர்பு கொண்டு இந்த ராணுவ வீரரின் தந்தை யார், நான் காண வேண்டும் என்று காத்திருக்கிறார். அவர்கள் எதற்கு என்று கேட்டபொழுது, நான் ஒரு கடிதம் தருகிறேன், அதில் அவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார். கடிதத்தின் வரிகள் என்ன தெரியுமா சகோதரர்களே? நானும் உங்கள் மகனும் போர் முனையில் எதிரெதிரே சந்தித்தோம், இருவரும் ஒரே போல் பட்டனை அழுத்தினோம். ஆனால் விதி உங்கள் மகனுக்கு வீர மரணத்தையும் எனக்கு வெற்றி வாழ்க்கையை விட்டு வைத்து விட்டது. ஆனால் விதி உங்கள் மகனுக்கு வீர மரணத்தையும் எனக்கு வெற்றி வாழ்க்கையை விட்டு வைத்து விட்டது. இப்படிப்பட்ட மகனை பெற்ற உனக்கு என் கோடான கோடி நன்றிகள் என்று எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ராணுவ வீரர்களை நாம் மதிப்பதில்லை. நாம் பெற்றோர்களின் கஷ்டங்களை பற்றி சிந்திப்பதில்லை. சமுதாயத்தின் பக்கம் பாருங்கள் மாணவர்களே. நாளை ஒரு நல்ல மருத்துவனாக இந்த சமுதாயத்திற்கு குறைந்த செலவில் மருத்துவம் செய்ய போவது யார்? ஒரு நீதிபதியாக நேர்மையாக தீர்ப்பு சொல்ல போவது யார்? ஒரு தலை சிறந்த அரசியல்வாதியாக இந்த சமுதாயத்தை செலுத்தப் போவது யார்? சிந்தித்து பாருங்கள். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உன்னது தலை. எத்தனை ஞானிய பிறந்த தலை, நீ இவர்களை விஞ்சித என்ன தலை. சிந்தித்து பாருங்கள். நாளை நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு மாணவனாய். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இப்பள்ளியினுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இன்று இந்த விழாவிற்கு வருகை கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், இப்பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தினையும் மற்றும் மாணவ செல்வர்களாகியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த பள்ளியினுடைய ஓல்டு ஸ்டூடெண்டாக மட்டுமல்லாமல் என்னுடைய ஆசிரியர் பணியை நான் ஆரம்பித்ததும் இந்த பள்ளியில் தான் என்று கூறிக்கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுகின்றேன், அன்று என்னுடன் பணியாற்றி இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மற்றும் இன்றும் இந்த பணியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சில ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுடைய பழகிய நாட்கள், அவர்கள் எனக்கு காட்டிய வழிகாட்டுதல்கள், அவர்கள் எனக்கு கூறிய அறிவுரைகள் அனைத்தையும் இன்று நான் நினைவு கூறுகின்றேன். நான் இன்று ஒரு பள்ளியை மிகவும் திறம்பட நிர்வகித்து வருகிறேன் என்றால் நான் அன்று இந்த பள்ளியில் பணிபுரிந்து அதன் மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் என்னுடைய ஆசிரியர் கூட்டங்களிலே அடிக்கடி நினைவு கூறுகின்றேன். மிகவும் சீரும் சிறப்புமாக விளங்கி வரக்கூடிய இந்த பள்ளி எத்தனையோ வெற்றியாளர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி தந்திருக்கின்றது. அந்த பள்ளியிலே பயின்று வரக்கூடிய மாணவ செல்வங்களாகிய நீங்கள் வருங்காலத்திலே மிகச்சிறந்த சாதனையாளர்களாகவும் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் வருவீர்கள் என்று கூறி வாழ்க்கை விடைபெறுகிறேன். Finally, I thank the correspondent and the patron of this institution for giving this opportunity to thank you. வாழ்த்துறை வழங்கிய தலைமை ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக வீதி நாடகம் நடிக்க வருகிறார்கள் எம் பள்ளியின் மாணவிகள். அவர்களை அன்போடு மேலே
எப்படி போறது, எதுல போறது, பஸ்ல போறதா, நடந்து போறதா, இல்ல பறந்து போறதா? நடந்தும் போக வேண்டாம், பறந்தும் போக வேண்டாம். கண்ணை மூடுனா கண்டிப்பா அங்கதான் போகணும். நாடகத்துக்காண்டி நல்ல கருத்தை தெரிவிக்கிறதுக்காண்டி நம்ம போயிட்டு வந்துருவோம். சரி வாங்க எல்லாரும் யமலோகத்துக்கு போவோம். வாங்க நண்பர்களே, முயற்சி திருவினையாக்கும். எங்க நம்ம போறோம்? யமலோகத்துக்கு. எங்க நம்ம போறோம்? யமலோகத்துக்கு. வந்ததே லேட் ஆகி இதுல மேக்கமின் வர. எங்க ஸ்கூல்ல டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டாலும் வாங்க. யமலோகம்னு சொல்றாங்க, யமனையே காணும். இன்னும் கேட்கல. யமலோகம்னு சொல்றீங்க, எரும மாட்டையே காணும். மனுஷங்க கால் வச்ச இடமே வழங்காதான். அதான் நீங்க வந்துட்டீங்களா, அதான் மாட எங்க போயிட்டு. சரி யமனை கூப்பிடும். ராஜாதி ராஜ ராஜ குலத்திலகர் இமயத்தின் உயரம் எதிரிகளின் உயரம் எங்க யமதர்மராஜா வரார் வரார் வரார். என் உயரமே 5.5 தான். இல்ல இமயத்தின் உயரமா? வாயில வந்தாலும் வளர்றாத சித்திரகுப்தா. சரி விடுங்க பிரபுவே. சரி இவங்கெல்லாம் யாரு சித்திரகுப்தா? இவங்களா எங்கேயோ பூலோகத்துல இருந்து வந்தாங்களா? அதான் இவங்களுக்கு மரியாதை தெரியலையோ? உங்க வணக்கத்தை தூக்கி குப்பையில கொண்டு போடுங்க. பிரபுவே டஸ்ட் எங்க இருக்கு? என் தலையில இருக்கு, வந்து போடுவியா? சரி பிரபுவே, சற்று கோபத்தை தடியுங்கள். சரி சித்திரகுப்தா, நமது யமலோகத்தின் பழைய இருப்பு எவ்வளவு, புதிய வரவு எவ்வளவு? பழசு ஏதோ ஒரு 50,000 கிட்ட இருந்தது, புதுசு ஒரு 10,000 வந்துருக்கு. இவ்வளவு மாநிலருக்கு நான் தீர்ப்பு வழங்க வேண்டுள்ளதால் நான் திட்டத்தை அறிவிக்க போகிறேன் சித்திரகுப்தா. அப்படி என்ன திட்டம் பிரபுவே? 1+1 திட்டம் சித்திரகுப்தா. அப்படின்னா என்னது பிரபுவே? அவன் ஒருவன் பூமியில் அநியாயமாக கொல்லப்படுகிறானோ, இறந்தவன் நினைத்தால் கொன்றவனை மேலோகத்தில் அழைத்து தண்டிக்கப்படுவான். அருமை பிரபுவே, அருமை. சரி சித்திரகுப்தா, முதல் வரவின் பெயர் என்ன? முதல் வரவின் பெயர் மலர். உள்ளே வரவும். வணக்கம் பிரபுவே. வணக்கம். நீ எதற்காக இறந்தாய் மானிடா? பிரபுவே, நான் ஜெனிச்சு வளர்ந்தது தமிழ்நாடு. தற்போது தமசிப்பது கேரளாடு அல்ல, வயநாடு எனும். தமிழ் குறைச்சுதான் அறியும், பரங்க விளங்குமோ? இங்க தமிழே தருகிற தோங்கிற மலையாளம் வேறையா? இதுக்காகவே தமிழ்லயே சொல்றேன் பிரபுவே. பிரபுவே, 1 கோடி ரூபாய் பிரபுவே. 1 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு வீடு கட்டினேன் பிரபுவே. 1 கோடி ரூபாய் வீட்டையும் எண்ணெயும் ஒரே நாள் ராத்திரியில நிலம் அழிச்சிட்டு பிரபுவே. நிலச்சரிவால நான் இறந்துட்டேன். நிலத்துக்கு தண்டனை கொடுங்க பிரபுவே. பிரபுவே, நான் இத்து போன ஜோத்துக்கு 1 கோடியா? இதை நம்ப முடியுதா பிரபுவே? இந்த வீணான பேச்சு நமக்கு எதுக்கு? நம்ம தீர்ப்பு மட்டும்தான் வழங்கணும். சரி நிலத்தை வர சொல். ஆகட்டும் பிரபுவே. பூமி தாயை உள்ளே வாருங்கள். வணக்கம் பிரபு, நான் தான் பூமிதாய். வணக்கம் பூமி தாயே, நீங்கள் எதற்காக இந்த மானிடரை அழைத்தீர்கள்? நான் எங்க அவளை அடிச்சேன், அவளே அவ அடிச்சுக்கிட்டா. பச்சை போய் பச்சை போய் பிரபு, பச்சை போய். நான் எப்படி என்ன அழிக்க முடியும்? அந்த நிலம் தான் என்ன அழிச்சது. நிலத்துக்கு தண்டனை கொடுங்க. இது பூலோகம் கிடையாது, யமலோகம். நான் மட்டும்தான் பேசணும், உனக்கு புரியுதா? புரியுது பிரபுவே. நீங்கள் கூறுங்கள் பூமி தாயே. மரம் தான் மண்ணை நிலைநிறுத்துகின்றன. அத்தகைய மரத்தை மனிதர்கள் அழித்து விடுகிறார்கள். அப்பொழுது நிலச்சரிவு ஏற்படாமல் எப்படி பிரபுவே? 1 கோடி ரூபாய் வீடு கட்ட தெரிஞ்ச உனக்கு இந்த நிலத்தை பத்தி தெரியலையே. அரக்கர்களை இவனை நரகத்தில் கிழித்து செல்லுங்கள். பிரபுவே, தெரியாம பண்ணிட்டேன் பிரபுவே. இனிமே நான் மரத்தை வெட்ட மாட்டேன் பிரபுவே. கருணை காட்டுங்க பிரபுவே. மரத்தை வெட்டும் போது உனக்கு கருணை இல்ல, உன்னை நரகத்துல போன மாதிரி எனக்கு கருணை இல்ல. சரி பூமி தாயே, நீங்கள் பூமிக்கு செல்லலாம். நன்றி பிரபு. எங்கள் ஓட்டு பூமி தாய்க்கு. இது ஒன்றும் அரசியல் மேடை இல்ல. சரி அமைதி அமைதி. சரி சித்திரகுப்தா, அடுத்த வரவின் பெயர் என்ன? அடுத்த வரவின் பெயர் தேவி. உள்ளே வரவும். வணக்கம் பிரபு. வணக்கம். நீ எதற்காக இறந்தாய் மானிடா? பிரபுவே, நான் ஒரு வியாபாரி. நான் பிளாட் கட்டி வித்துட்டு இருந்தேன் பிரபு. மக்களும் அதில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நானும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். மழை வந்துச்சு, தண்ணி வீட்டுக்குள்ள வந்துச்சு. வெள்ளம் வெள்ளம்னு கத்துனாங்க. வெள்ளம் வெள்ளம்னு கத்துனாங்க. எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, நானும் அழிஞ்சிட்டேன். இது என்ன நியாயம்? அந்த நீருக்கு தண்டனை கொடுங்க பிரபு. சித்திரகுப்தா, நிலத்தை வர சொல். ஆகட்டும் பிரபுவே. நீரே உள்ளே வாருங்கள். வணக்கம் பிரபுவே. வணக்கம் நீரே, நீங்கள் எதற்காக இந்த மானிடரை அளித்தீர்கள்? நான் ஒன்றும் அவர்களை அழிக்கவில்லை பிரபுவே. அவர்களை அழிக்கும் நோக்கமும் எனக்கு கிடையாது. ஏரி, குளம், குட்டை, கண்மாய் போன்றவற்றை அவர்களின் முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருந்தனர். அது எல்லாம் இவர்கள் சொந்த நிலம் போல் பிளாட் போட்டு வித்துற வேண்டியது. அப்புறம் வெள்ளம் வெள்ளம்னு கத்த வேண்டியது. மிதமான மழை பெஞ்சா கூட வெள்ளம் வந்துருது.
பற்றி மழைத்துளி உயிர் துளின்னு வாகனத்துக்கு பின்னாடி வாசகம் மட்டும்தான் எழுதுறாங்க. அதை என்ன இவங்க முறையா கடைபிடிக்கையா செய்றாங்க? வாகனத்துக்கு பின்னாடி வாசகம் எழுத தந்த உனக்கு அதை முறையா கடைபிடிக்க தெரியலையே. அரசர்கள் இவரை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள். பிரபுவே, என்னை விட்டு விடுங்க. நான் அவர்களை அழிக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டு விடுங்க. சரி நீரே, நீங்கள் பூமிக்கு செல்லலாம். நன்றி பிரபுவே. சரி சித்ரகுப்தா, அடுத்த வரவின் பெயர் என்ன? அடுத்த வரவின் பெயர் தென்றல் உள்ளே வரவும். வணக்கம் பிரபுவே. வணக்கம். நீ எதற்காக இறந்தாய் மானிடா? இந்த பாலா போன காற்றால இறந்துட்டு பிரபுவே. காற்றுக்கு தண்டனை கொடுங்க. பிரபுவே, பார்த்தாலே திமிரு பிடிச்ச மாதிரி இருக்கு. பார்த்து தீர்ப்பு வழங்கும். என் மனசுல பட்டது அப்படியே சொல்லிட்டே சித்ரகுப்தா. சரி, காத்த வர சொல். அப்பதான் இந்த திமிரா பிடிச்சவங்களுக்கு தீர்ப்பு வழங்க முடியும். ஆகட்டும் பிரபுவே. காற்றே உள்ளே வாருங்கள். வணக்கம் பிரபுவே. வணக்கம். நீங்கள் எதற்காக இந்த மானிடரை அழைத்தீர்கள்? அநியாயம் பிரபுவே, அநியாயம். என்னை மாசுபடுத்துதலே அவங்க தான். அவங்க என்ன குறை சொல்லுதாங்க? போய் பிரபு போய். இந்த காற்று மாசுபாட்டால தான் என் நுரையீரல் பாதிச்சு இறந்துட்டேன். இந்த காற்றுக்கு முதல்ல தண்டனை கொடுங்க. பிரபுவே, பிளாஸ்டிக்கை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லும். பயன்படுத்த மட்டுமா செய்தாங்க, எரிக்கவும் செய்தாங்க. அதனால தான் நான் மாசடைனேன். என்னை சுவாசிக்கும் போது அவளே இறந்துட்டான். இதுல ஏமல் எனக்கு தப்பு இருக்கு? சிரிக்காத மாடு. உங்களுக்கு பேச உப்பு இருக்கா? இல்லை இல்லை. கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் யூஸ் பண்ண உங்க பல்ல பிரச்சனை வர சான்ஸே இல்லை. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நெகிழிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லுதாங்க. அதை தயாரிக்க கம்பெனி இழுக்க முறையா செய்தாங்க. நாங்க அப்படிதான் நெகிழியை பயன்படுத்துவோம். செய்ததெல்லாம் செஞ்சுட்டு திமிரா பேசுறேன். நீங்கள் கூறுங்கள் காச்சே. பிரபுவே, உணவின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும். நீரின்றி 5 வாரம் கூட உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் 1 நிமிடம் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. அது நீங்களும் அறிந்ததுதானே? ஒரு வாசகமா சொன்னாலும் திரு வாசகமா சொன்னீங்க காச்சே. அரசர்களை இவரை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள். பிரபுவே, தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. நான் என்ன சொன்னீங்களோ போட்டு பொறிச்சிடுங்க. சரி, நீங்கள் பூமிக்கு செல்லலாம் காச்சே. நன்றி பிரபுவே. பிரபுவே, இந்த கருத்து நமக்கு புரிஞ்சுது. இங்க இருக்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிருங்களேன். இறைவன் நமக்கு கொடுத்த இயற்கை நாம் பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். அது எல்லாமே நம்ம செஞ்சோம்னா இயற்கையை நம்ம பாதுகாக்கலாம். அப்படி பாதுகாக்கும்படி நம்ம பூமியில் உள்ள நிலம், நீர், காற்று நம்ம அழியாமல் பாதுகாக்கலாம். இத்துடன் எங்கள் வீதி நாடகத்தை முடித்துக் கொள்கிறோம். We are really very happy to have you as our invited guest. அடுத்தபடியாக நம் மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் எமில் ஜபசிங் ஐயா அவர்களுடைய துணைவியார் வந்திருக்கிறார்கள். தேங்க்யூ. Our boys are standing. They are going to perform an elastic dance. First things first, I'ma say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, ooh, the way that things have been. Oh, ooh. Second thing, don't you tell me what you think that I can be. I'm the one at the sail, I'm the master of my sea. Oh, ooh, the master of my sea. Oh, ooh. I was broken from a young age, taking my soak into the masses, writing my poems for the few that look at me, took to me, shook at me, feeling me, singing from heartache, from the pain, taking my message from the veins, speaking my lesson from the brain, seeing the beauty through the. Hey, you made me a believer, believer. Hey, you made me down, you made me a believer. My love, my drive, it came from. Hey, you made me a believer, believer. Third things third, send a prayer to the ones up above. All the hate that you've heard has turned your spirit to a dove. Oh, ooh, your spirit up above. Oh, ooh. I was choking in the crowd, building my rain up in the cloud, falling like ashes to the ground, hoping my feelings, they would drown, but they never did, ever lived, ebbing and flowing, inhibited, limited, till it broke open and rained down, it rained down like. Hey, you made me a believer, believer.
shut the blood in my veins, oh, ooh, the blood in my veins, oh, ooh. But they never did, ever lived, ebbing and flowing, inhibited, limited, till it broke up when it rained down. It rained.